ப்ரோ படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் 3 hours 20 minutes அப்படின்னும் போது படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் போகுது. நமக்கு எந்த இடத்துலையுமே ஐயோ இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அடுத்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதால நார்மலாக தான் படம் போகுது. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா 3 hours 20 minutesன்னும் போது எப்படி உட்காருறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தோம். பட் படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. எங்கேயுமே யாருமே எந்திரிச்சு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே உட்காந்து என்கேஜியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க. ஆமாம், எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்க. ஆமாம். அது உங்களுக்கு எப்படி அந்த அப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. புஷ்பா 1ல் என்னென்ன சீன்ஸ் வந்து இருந்ததோ அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக தான் இதுலேயும் இருக்குது. நம்ம வந்து இதில் எங்கேயுமே அதை விட இது ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாக தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத சீன்ஸ் இருக்குது. ஒரு 4-5 சீன் நம்மளே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைட் சீன்ஸ் தான் எப்பயுமே கொஞ்சம் ஓவராக இருக்குது அதில். அதே மாதிரி இதுலேயும் ஓவராக இருக்குது. ஒரு ஃபைட்லலாம் கை காலை கட்டிடுவாங்க, அவர் கடிச்சே சண்டை போடுவார். அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. பட் நமக்கு வந்து அதை ஸ்க்ரீனில் வந்து அந்த டெக்னிக்கலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அல்லு அர்ஜுன் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது நமக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நமக்கு தெரியும்ல என்ன இவ்வளோ ஓவராக இருக்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் தான். நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரினா இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே ஒரு ஹீரோவாக இருக்கார், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் கத்தியை வச்சுக்கிட்டு 10-15 தடவை சொல்லணும்னா 100 பேர் உழுவுற மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அக்செப்டபுளாக தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. புஷ்பா 1ல் வந்து ஃபகத் ஃபாசில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது வில்லனிசமாக நிறைய நடிச்சிருப்பார். இதில் வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் அந்த எனக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்த ஒரு காமெடி சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சீரியஸான விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணிருச்சு. அதில் வந்து ஃபகத் ஃபாசில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த இது வந்து சூப்பராக இருந்தது எனக்கு. இதில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றத முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி? இப்போ கமர்ஷியலாக படம் நல்லா இருக்குது. நமக்கு வந்து அதில் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகுது, எமோஷ்னல் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கமர்ஷியலாக படம் பார்க்கும்போது நமக்கு வந்து 3.5 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே. ஏன்னா ஒருத்தர் வந்து நல்ல கதை சொல்கிறாரு அப்படின்னா அதில் வந்து கமர்ஷியல் இருக்காது, நம்ம பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படிம்பாங்க. பட் இதில் வந்து கதைன்றது அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. கமர்ஷியலாக பார்க்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்குது. அடிக்கிறான் தூக்குறான், இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரில, எப்படி மரத்தை கடத்துவாங்கன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கிறது ஜாலியாக போச்சு. நம்ம சஸ்பென்ஸ்ன்றது லைட்டாக தான் இருக்குது. பயங்கரமாக சஸ்பென்ஸ் இருக்குலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் கெஸ் பண்ணிடலாம், ஒரு சில சீன்ஸ்லாம் பண்ண முடியாமல் இருக்கிறதால நமக்கு வந்து அது சஸ்பென்ஸாக தெரியுது. மற்றபடி ப்ரோ ரேட்டிங்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ்னு வரும்போது கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கை கால்லாம் தனித்தனியாக போகுது. மற்றபடி பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீனில் வந்து அவர் இந்த வாயில் கடிச்சிக்கிட்டு சண்டை போடுறது தான் கொஞ்சம் நமக்கே என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி படம் வந்து ஓவராலாக 10க்கு 7 கொடுக்கலாம். நல்லாவே இருக்குது. பேஸ் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஒரு எமோஷன் கனெக்ட்ன்றது பேஸாக இருக்குது. இதுதான் அக்செப்ட் பண்ண. அப்படி இருந்தால் தானே ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. போயிட்டாங்களா அப்படின்றது ப்ரோ அது நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு சப்போஸ் இது கனெக்ட் ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த அவர் பேரை வச்சு கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போகிறாங்க. பட் அது வந்து நமக்கு இங்கே கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. மற்றபடி எமோஷ்னல் கனெக்ட்ன்றது ஒரு 2-3 சீன் தான். அந்த 7-8 சீன் வந்தாலும் ஒரு 2 சீன் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எமோஷ்னல்ன்றதை மட்டும் பேஸாக வச்சு இவங்க போல் கமர்ஷியலாக தான் இவங்க பேஸாக வச்சுருக்காங்க. எமோஷ்னல்ன்றது சும்மா அங்கங்கே வருது, அவ்வளோதான். காமெடி வந்து இதில் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த காமெடி சீன்ஸ்க்கு எல்லாமே. இப்போது ரஷ்மிகாவும் அல்லு அர்ஜுனும் பண்ணுற காமெடிலாம் கொஞ்சம் 18+ மாதிரி தான் இருக்குது. பட் அதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிரிக்கிறது வந்து நல்லா இருந்தது. புஷ்பா 1ல் இந்த மாதிரி காமெடி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதில் வந்து காமெடி நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நல்லா இருந்தது பார்க்க. சீக்வல் 3 இப்போ சொல்லியிருக்காங்க ப்ரோ. அது 1ல் வந்து அந்த சீக்வல் 2 வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் யாரும் வில்லன்றதே காமிக்கல, அப்புறம் பாம்பு அடிக்கிறத மட்டும் காமிக்கிறாங்க, அவ்வளோதான். 3rd பார்ட்டுக்கான இது கொடுக்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஜப்பானில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, அவர் தண்ணிக்குள்ளே விழுந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அது கனெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை 3rd பார்ட்டில் வருமா அப்படின்றதே தெரியல. மற்றபடி 3rd பார்ட்டுக்கு அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் 2nd அளவுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. புஷ்பா 2 கொஞ்சம் படம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம்
சில சீன்ஸில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் கண்டினியூட்டாக வந்து பார்த்தா தான் உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீன்ஸ் லேக் அடிக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். சாங்ஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி இல்லை சாங்ஸு. மற்றபடி ஆக்டிங் எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கதை வந்து அல்லு அர்ஜுனும் ஒரு 3 பேர் சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. மற்ற ஆக்ட்ரஸ் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. டேரக்டர் சுகுமார் தானே, அவரை கொஞ்சம் அந்த சீன்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கு. படம் 3 மணி நேரம் போகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? 3 மணி நேரம் பொறுமையாக இருந்தீங்களா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்களா? 3 மணி நேரம் வந்து எப்படி சொல்கிறது, இங்கேருந்து திருச்சி வர அப்படியே டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், அது மாதிரி இருந்துச்சு. இதுக்கு சந்திரமுகியே பரவாயில்ல போல். இந்த சந்திரமுகி 1 சந்திரமுகி 1 அதே பரவாயில்ல. அதே பரவாயில்ல, அதை கொஞ்சம் சஸ்பென்ஸாக போகும். இதில் வந்து அந்த சஸ்பென்ஸ் கூட இல்லை. சாங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்காங்க. இதில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகே. பக்கத்து பாஸ் கேரக்டர் எப்படி? பக்கத்து பாஸில் வந்து கேரக்டர் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் சீன்ஸில் மட்டும் அப்படி இப்படி வராது. ஃபுல்லாக போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஆமாம் ஜி. கொஞ்சம் பக்கத்து பாஸில் வந்து அந்த ஒரு குடோன்லாம் மரக்கட்டெல்லாம் வச்சு கொளுத்தி விட்டு அது ஏன் வெடிக்குது, தீபம் தான் அது மரம் மட்டும் தான் எரியும். அதனால் உள்ள என்ன கேஸாக இருக்குது, அப்படியே பில்டிங்லாம் சேர்த்து வெடிக்குது, கேஸாக இருக்குது. இல்லை கேஸ் எல்லாம் லாஜிக்கே இல்லாத மாதிரி அப்படியே வந்து வச்சுருக்குறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் நடிச்சிருக்காங்க. மற்ற படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் மெச்சூர்டாக நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அந்த லேடிஸ்லாம் பார்க்க வந்துருக்குறாங்க. கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் அந்த கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாட்ட கொஞ்சம் ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்கலாம். பிடிச்ச சீன் வந்து அவங்க அண்ணன் பொண்ணை வந்து கடத்திடுவாங்க. இவர் வந்து கண் எடுத்துகிட்டு அப்படியே ஹெலிகாப்டரில் போவார். அதான் கொஞ்சம் பிடிக்காத சீன் வந்து எப்படி கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் சீனில் அந்த கத்தியெல்லாம் வச்சு இந்த கோடாரி எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறது. பகத் பாசி சீன் வேறு சைண்ட் ஆஃப்ல முடிஞ்சதுக்கப்புறம் படம் போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஜி. ஏன்னா அவர் கொஞ்சம் கதை அப்படியே கடைசி வரைக்கும் நகர்த்துட்டு போவார் பகத்து வச்சுட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மரக்கட்டை இருக்கும்போது அவர் ஃபினிஷ் ஆகிட்டதுனால கதை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிடும். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? நல்லா இருக்குண்ணா. 3 hours 20 minutes எங்கன்னா லேக் போரிங். கிளைமேக்ஸ் வர டைமில் லேக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. மொட்டையாக விட்டுடுறாங்க அப்படியே. சில கேரக்டர்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் நல்லாயிருக்கும். பார்ட் 3ல் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. கொண்டு வந்தாலும் இங்கே சொல்லியிருக்கணும்ல, அதை சொல்லலை அவங்க. அதனால் பார்ட் 3 வேணான்றேன். இதுக்கு அதெல்லாம் மொட்டையை விட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் சுகுமார் படத்தில் ரெகுலராக ஐட்டம் சாங் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அது வேணாம், அவாய்ட் பண்ணிடலாமே. எனக்கு கொஞ்சம் வல்கராக இருக்குது. அது வைக்கணும்னு வைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வல்கராக எதுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆமாம், கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஏன்னா ஒரு படத்தில் பண்ணால் பரவாயில்ல. சுகுமார் படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு இதில் ரங்காஸ்தலம், அப்புறம் புஷ்பா 1லேயும் சரி அப்படி தான் இருக்குது. சொல்கிறியா மாமான்னு ஒன்று அதே ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த சாங் நல்லா தான் கூட பரவாயில்ல. சாங்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஓவரால் ரேட்டிங் 10க்கு 6 கொடுப்பேண்ணா.